உங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த பிரிக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் யூஸ் பண்றது கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? உங்க கன்ஃபியூஷனை கிளியர் பண்றது தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். வணக்கம் மக்களே, பில்ட் ஸ்மார்ட் வித் பனாலிமன் சீசன் 1 எபிசோட் 17. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரிக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்ப பிரிக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் சூஸ் பண்றது சிம்பிளான டிசிஷன் இல்ல. நீங்க தவறா தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க பில்டிங்ல சீக்கிரமாவே விரிசல் வரும், பில்டிங் எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எந்தெந்த பிரிக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், இது வயர் கட் பிரிக்ஸ், இது சாலிட் பிளாக், இது ஏஏசி பிளாக். இது எல்லாமே நம்ம எதுக்கு எந்தெந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். இது வயர் கட் பிரிக். ஷேப் யூனிஃபார்மா இருக்கும், ஃபினிஷிங் கிளீனா இருக்கும். இது மோஸ்டா எலிவேஷன் அண்ட் பிரீமியம் லுக்குக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது குட் அப்பியரன்ஸா இருக்கும், எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இது ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். இது ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் பிரிக். இது வந்து யூனிஃபார்ம் சைஸ் கரெக்டா இருக்கும், வாட்டர் அப்சர்ப்ஷன் கம்மி, குட் ஸ்ட்ரென்த் இருக்கும். உங்களுக்கு வந்து இதுல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். மெயினா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரிக். இது மெயினா வந்து பிளாஸ்டருக்கு ஸ்மூத்தா இருக்கும். மோஸ்டா ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இது சாலிடா காங்கிரீட் இருக்கிற பிளாக், அதனாலதான் இது சாலிட் பிளாக்னு சொல்லுவோம். இது வெயிட் ரொம்ப அதிகம், அதே சமயத்துல ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். இது லோட் பேரிங் கெப்பாசிட்டி அதிகம். கமர்ஷியல் பில்டிங்க்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஏஏசி பிளாக். லைட் வெயிட்டடா இருக்கும், தெர்மல் இன்சுலேஷன்ஸ் இருக்கு. லைட் வெயிட்டா இருக்கறனால கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்டா யூஸ் ஆகும். சிமெண்ட் யூசேஜ் கம்மி தான். இது வந்து பில்டிங்கை கூலிங்கா நம்மளுக்கு வச்சுக்கும். இது அதிகமா மல்டிபிள் ஃப்ளோர் அண்ட் வந்து மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதிகமா சூஸ் பண்ணுவாங்க. பிரிக்ஸ் அண்ட் பிளாக்ஸ்ல விலை கம்மின்னு பார்த்து சூஸ் பண்ணாதீங்க. உங்க பில்டிங்கோட டைப், பட்ஜெட், யூசேஜ் பொறுத்து நீங்க சூஸ் பண்ணுங்க. நம்ம பனாரி மன்சான்ல உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல் மட்டும் நம்ம சப்ளை பண்றது இல்ல, கரெக்டான கைடன்ஸோட நாங்க சப்ளை பண்றோம். நீங்க பில்டிங்கை ஸ்ட்ராங்கா கட்டும்போது உங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அன்டில் தென் பில்டிங்கை ஸ்மார்ட்டா கட்டுங்க. தேங்க்யூ.